Hi students, next chapter 5, example 5.12. Proof that if A, B, C are in HP, if and only if condition, okay, A by C is equal to A minus B divided by B minus C. இந்த if and only if conditionனா ரெண்டு கேஸ் வரும் ஓகேவா. ஒன்று A, B, C HP எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இதை கிவன் எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா. ஸோ கவனிங்க. So if and only if condition na ரெண்டு கேஸ் வரும். So first case நான் to proof னு இதை எடுத்துக்கிறேன். A, B, C in HP னு proof பண்ணணும். இந்த term நம்ம given எடுத்துக்கணும். So given A by C is equal to A minus B, B minus C. ஓகேவா. Then cross multiply பண்ணிக்கோங்க. cross multiply பண்ணா இங்க என்ன வந்துரும்? AB minus AC. இங்க cross பண்ணீங்கனா AC minus BC. Okay. Then divided on ABC on both sides. ABC வச்சு divide பண்ணீங்கனா இங்க 1 by C minus 1 by B. இங்க 1 by B minus 1 by A. This term ஓகேவா? Then 1 by A வா இந்த சைனது இந்தது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து LHS RHS மட்டும் மாற்றி எழுதுகிறேன். எப்படின்னா 1 by B minus 1 by A is equal to 1 by C minus 1 by B. ஓகேவா. இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? 1 by A, 1 by B, 1 by C. இந்த டேர்ம் இருக்கா? 1 by A, 1 by B, 1 by C. நம்மளுக்கு உங்களுக்கு என்னது ஸ்டார்டிங்லேயே தெரியும். A, B, C இது வந்து AP ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான் 1 by A, 1 by B, 1 by C தான் என்னது HP ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தெரியும் ஓகேவா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABC தான் ஹார்மோனிக் ப்ராக்ரஷன், அதோட ரெசிப்ரோக்கல் என்னது அப்போ 1 by A, 1 by B, 1 by C என்னது ஆர் இன் AP. இது எப்படி APன்னு சொல்கிறோம்? ஏன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கா, then third term minus second term உங்களுக்கு தெரியும் T2 minus T1 is equal to T3 minus T2. இந்த condition satisfy ஆகுது. அப்போ இதை AP னா இதோட reciprocal என்னது A, B, C or in HP ன்னு சொல்லிடலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சு. செகண்ட் கேஸ் நம்ம இதை ப்ரூஃப்னு எடுத்தோமா, இப்போ இதை ப்ரூஃப்னு எடுக்க போகிறோம் ஓகேவா. இதுதான் if and only if condition மாற்றி எடுத்துக்கணும். A by C is equal to A minus B divided by B minus C. அப்போ given என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே மாற்றி எடுத்தோம்னா A, B, C are in HP ஓகேவா. நான் என்ன பண்ண போகிறேன் ரெசிப்ரோக்கலில் எடுத்துக்க போகிறேன் ஓகேவா. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வந்துடும் 1 by A 1 by A, 1 by B, 1 by C அப்படியே ரிவர்ஸில் போங்க அவ்வளோதான் ஆர் இன் AP. ஸோ இதை என்ன செய்யலாம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை தேர்ட் டேர்ம். இந்த கண்டிஷனோட ஏபிக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? 2B is equal to A plus C. இந்த கண்டிஷன் தெரியுங்களா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது A, B, C, APன்னு சொல்லிட்டாங்கன்னா சென்டர் டேர்மை 2வால் மல்டிப்ளை பண்ணி ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் சேமாக வரும் ஓகேவா. இது ஏபியோட ஒரு கண்டிஷன். அப்போ ஏபி கண்டிஷன் மீன்ஸ் இங்கே என்ன வந்துடும் 2 by B is equal to 1 by A plus 1 by C. அப்போ 2 by B is equal to LCM எடுத்திங்கன்னா AC மேலே C plus A. இப்போ இதை கிராஸ் பண்ணிடுங்க. 2AC is equal to நம்ம AC என்ன செஞ்சிடலாம் தனித்தனியாக பிரிச்சிடலாமா 1 by B plus 1 by Bன்னு பிரிச்சிடலாம் 2B இங்கே வந்து C plus A divided by AC ஓகேவா. இப்போ இதை கிராஸ் பண்ணிடுங்க. இது இருக்கட்டும் 2AC is equal to BC plus
BA. ஓகேவா? 2AC is equal to BC plus BA. இங்கிட்ட இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுடுங்க. AC plus AC is equal to BC plus BA. அப்போ BAவை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இல்லாட்டி ஏசியை அந்த என்னது பி இங்கே ஒரே டேர்மாக இருக்குது, ஏசின்னு ஒரே டேர்மாக இருக்குது. நம்மளுக்கு என்ன வரணும் இங்கே ப்ரூஃபில் A மைனஸ் பின்னு வரணும். ஓகேவா? அப்போ பிசியை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ ஏசி மைனஸ் ஓகே ஏசி மைனஸ் பிசி. இந்த டேர்மில் ஏசி இன்னொரு ஏசியை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன எழுதலாம்? பிஏ மைனஸ் ஏசி. அவ்வளோதான். இதில் சியை காமனாக எடுத்திங்கன்னா ஏ மைனஸ் பின்னு வந்துடும். இதில் ஏவை காமனாக எடுத்திங்கன்னா பி மைனஸ் சின்னு வந்துடும். நம்மளுக்கு ஏ பை சி தான். அப்போது இந்த சியை இங்கே கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இதை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வந்துடும்? ஏ பை சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் சி. ஓகேவா? இந்த இது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. தட்ஸ் ஆல். Next example 5.13. If the fifth and ninth terms of harmonic progression 1 by 19, 1 by 35, find the 12th terms of sequence. இது அப்படியே 10th நீங்கள் பார்த்துருப்பீங்க. arithmetic sequence arithmetic progression எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும் ஹார்மோனிக் ப்ராக்ரஸனோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது arithmetic, இல்லை arithmetic progression ரெசிப்ரோக்கல் தான் ஹார்மோனிக். ஓகேவா? நான் இதை என்ன செஞ்சுக்கிறேன்னா arithmetic டேர்மாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் given. ஃபிஃப்த்து டேர்ம்னா என்ன செய்வீங்க? A5 is equal to the reciprocal பண்ணிடுங்க 19. தென் அடுத்து நைன்த் டேர்ம் A9 is equal to 35. இப்போ இது ஏபியாக மாறிடுச்சு. ஏபினா உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபிஃப்த்து டேர்ம் எப்படி எழுதுவீங்க? A plus 4D is equal to 19. இங்கே A plus 8D is equal to 35. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் A plus 4D is equal to 19. Then second equation A plus 8D is equal to 35. So minus சொன்னா இது கேன்சல் ஆயிரும். இது minus 4D is equal to 35லேருந்து 19 போயிடுச்சுன்னா 25 then 16. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். டியோட வேல்யூ 4. ஓகேவா? சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா டிக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம்? ஏ அப்படியே இருக்கும். டிக்கு பதிலாக 4 × 4 is equal to 19. அப்போ ஏ is equal to 19 minus 16. ஏவோட வேல்யூ 3. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த 12th டேர்ம். ஓகேவா? 12th டேர்ம் என்னது? A plus 11D is equal to A plus 11D means what is the answer? A is 3 plus 11 into 4. So 3 plus 44 equal to 47. அப்போ நம்மளுக்கு 12th term of என்ன வேணும்? HP வேணும். அப்போ therefore 12th term of HP வந்து இதோட reciprocal 1 by 47. That's all. Students, next example 5.14. Find the 7 numbers A1, A2 to A7. Show that the sequence, okay, in the sequence இருக்கணும். 4 first number கொடுத்துருக்காங்க, 7 last number between A1 to A7 is in arithmetic progressionல find out பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ 4 நம்பர்ஸ் G1, G2, G3, G4 இதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க 12 அண்ட் another 3/8. இதை ஜிபியில் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஞ்சம் 3 marks சம் தான். ஸோ நல்லா கவனிங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4, அடுத்து A1, A2, A3, A4, A5, A6, A7 and last term is 7. ஓகேவா? இது வந்து ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஏபின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? ஏவாக இருக்கும். அடுத்து A plus D, next one A plus 2D, A plus 3D, இது A plus 4D,
a plus 5d, then a plus 6d, இது a plus 7d, இது a plus 8d. ஓகேவா? then a ஓட டேர்ம் இதோட இதை ஈக்குவேட் பண்ணுங்க, இதோட இதை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ a is equal to என்ன கிடச்சிரும் நம்மளுக்கு 4னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் டேர்ம் a plus 8d is equal to 7னு கிடைக்கும். aக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 plus 8d is equal to 7. 4 அங்கிட்டு போயிடுச்சுன்னா 8d is equal to 7 minus 4 3. ஸோ அப்போ d ஓட வேல்யூ வாட் இஸ் தட் 3/8. ஸோ இப்போ ஒவ்வொன்றா என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஸோ a1ஓட வேல்யூ என்னது a plus d. ஸோ a means 4 plus d is 3/8. okay, 32. What is that? This one is another 4. 8 4s are 32. 32 plus 3 35/8. 35/8 நான் இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் 4 into 3/8. இந்த ஃபார்மெட்டில் தான் நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி எழுதினாலும் சரி தான், இல்லை இந்த ஃபார்மெட்டில் எழுதினாலும் சரி தான், எதுனாலும் ஆன்சர் ரைட். ஓகேவா? a2 வந்து a plus 2d. ஸோ a is 4. d வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6/8. கேன்சல் பண்ண வேணாம். 8 4s are 32. 38/8. ஓகேவா? 38/8 கிளியர் பண்ணிங்கன்னா இந்த மாடலில் தான் வரும். அப்போ உங்களுக்கு ஒரு அசம்ஷன் பண்ணியிருப்பீங்க, இந்த ப்ளஸ்ஸை தூக்குனாலும் என்ன செஞ்சிடலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதான் வரும். அப்போ a ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் என்னது a ப்ளஸ் 3d, இதான் வந்து என்னது a3. அப்போ 4 ப்ளஸ் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9/8. டேரெக்டாக ஆன்சர் என்ன செஞ்சிடலாம் 4 into 9/8. ஸோ 4 8s are என்னது 8 4s are 32. 32 plus 9 என்னது 41/8. ஓகேவா? இதை டிவைட் பண்ணிங்கன்னா 41 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வந்துடும் 5 டைம்ஸ் வந்துடும். இது வரைக்கும் வரும். ஆனால் இது வந்து என்னது 5 டைம்ஸ் வந்தால் 40 மிச்சம் 1. அப்போ ஆன்சர் என்ன எழுதிடலாம் 5 1/8. இதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் a4. a ப்ளஸ் 4d. கொஞ்சம் சம்ம வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 4 ப்ளஸ் 3/8 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12/8. ஸோ 8 4s are 32. 32 plus 12 44/8. 44 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்துடும் 40 தான். ஸோ வந்து 5 டைம்ஸ். 5 8s are 40. பேலன்ஸ் 4. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் a5. a ப்ளஸ் 5d. அப்போ a வந்து 4, 5 தான் 15/8. 8 4s are 32 plus 15 47/8. What is mean by 47? 40 தான் 5 8 பேலன்ஸ் வந்து 7. நெக்ஸ்ட் ஒன் a6. a plus 6d. ஓகேவா? a plus 6d means 4 plus 18/8. ஸோ 32னா 40/8. 40/8 வந்து என்ன வந்துடும் சாரி 32. 32 plus 18 என்னது 50. 50னா நம்மளுக்கு இங்கே என்ன வந்துடும் 6 8s are 48. பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் ஒன் a7. a7னா 4a plus 7d. ஸோ a வந்து 4 plus 7 3s are 21/8. ஸோ 32 plus 21 63/8. What is mean by 63? 63 means 8 8s are another 8 8s are 64 வந்துடும். அப்போ 8 7s are 56. அப்போ 7 into 8 56. ஓகேவா? ஒரு நிமிஷம்ங்க. இது வந்து என்னது 53 சாரி 53 means 6 8s are 48. பேலன்ஸ் 5. ஸோ என்ன எழுதிடலாம் the required numbers are a1 ஓட வேல்யூ என்னது 4 3/8. அடுத்து 4 6/8. நெக்ஸ்ட் ஒன் 5 1/8. நெக்ஸ்ட் 5 4/8. 5 7/8. next 6 2/8. then 6 5/8. ஓகேவா? இதான் அந்த 7 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
G1, G2, G3, G4 show that the sequence இந்த sequence கொடுத்துட்டாங்க. இது வந்து GPல find out பண்ணணும். 12, G1, G2, G3, G4, 3 by 8. ஓகேவா? இது வந்து GPனா என்ன செய்வோம்? A, AR, AR square, AR cube, AR power 4, then AR power 5. So, அப்போ A is equal to நம்மளுக்கு 12 தெரியும். Then AR power 5 is equal to 3 by 8. Substitute 12 பண்ணும்போது 12 R power 5 is equal to 3 by 8. 12 வந்து denominator. So R power 5 is equal to 3 divided by 8 into 12. Cancel பண்ணா 4 times. Then R power 5 is equal to 1 divided by 32. 32 எதோட power 5 இருக்கும்? R power 5 is equal to 1 by 2. 2 power 5 தான் என்னது? 32. அப்போ therefore R is equal to 1 by 2. That's all. இப்போ நம்ம ARன்னு போட வேண்டியதான். A நம்மளுக்கு தெரியும். ARன்னா என்னது? G1 is equal to AR. A வந்து 12 into 1 by 2. Cancel பண்ணா answer 6. Then G2. G2 தான் AR squared. So 12 into 1 by 4. Okay. Cancel பண்ணிங்கன்னா 3 times. So 3. அடுத்து G3. G3 வந்து AR cube. A means 4. Another 12. R cube na 1 by 8. Cancel பண்ணோம்னா இது 3 times. இது 2 times. 4 table. 3 by 2. Then G4. G4 வந்து AR power 4. இது power 4 போட்டோம்னா 12 into 1 by 16. இது 3 times. இது 4 times. Answer is 3 by 4. Okay. So, அப்போ என்ன பண்ணிடலாம்? The required numbers GPல. Required numbers are G1 வந்து 6, 3 by 2 and 3 by 4. That's all. Students, next example 5.15. If the product of 4th, 5th and 6th term of GP, okay, 4096, and if the product of 5th, 6th and 7th term is 32,768, find the sum of 8 terms. Okay, sum of 8 terms அப்படியே வந்து இது 10th உள்ள sum model. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5th, 6th and 4, 5, 6 and terms of GP ப்ராடக்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் வந்து ஜிபி நம்மளுக்கு என்ன தெரியும்? கிவன் முதல்ல ஃபோர்த்து டேர்ம் ஜிபினா ஏஆர் கியூப், அடுத்து ஃபிஃப்த்து டேர்ம்னா ஏஆர் பவர் 4, தென் சிக்ஸ்த்து டேர்ம் மீன்ஸ் ஏஆர் பவர் 5. இது எல்லாமே என்ன வரும்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னது? ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டேர்ம் வந்து 4096. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ கியூப் பவர் சேம் வந்து என்னது? பவர் ஆட் பண்ணிக்கணும். ஆர் பவர் 12 is equal to 4096. Then second one, 5th, 6th and 7th term. 5th term na enna eluduveenga? AR power 5th term na AR power 4. Then 6th term AR power 5. Then 7th term AR power 6 is equal to 32,768. So inge adhe mari dhaan inge A cube. So இது வந்து என்ன வரும்? 10, 15. R power 15 is equal to 32,768. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ 2ல இருந்து 1 டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ A cube R power 15 divided by கீழே A cube R power 12 is equal to 32,768 divided by 4096. இது கேன்சல் ஆயிரும். இந்த டேர்மில் ஆர் கியூப் மட்டும் இருக்கும். இதை என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு 4 டேபிளில் முதல்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 1, 0, 2 4s are 8. 2 4s are 8 மீன்ஸ் 1, 4. இதுவும் அதே மாதிரி 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 4s are, தென் 1 4, 36னா 9, 2. ஓகே, 1024 இருக்குது. இதை என்ன பண்ணிடலாம்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம்? 4 டேபிளில் போடலாம், 8 டேபிள், 16 எந்த டேபிள் வேணாலும் போடலாம். நம்ம என்ன செய்யலாம்? 4 டேபிளில் போடுவோம். ஸோ 4 டேபிள்னால் 2 4s are 18. ஓகேவா?
2 4s are 8 மிச்சம் 2 then 5 4s are 20 மிச்சம் 2 னா 6 4s are this term இங்கே வந்து 2 டிவைட் ஆகுது 0 4 4s are 16 மிச்சம் 32 8 ஓகேவா then again 4 table 6 4s are 24 okay 6 4s are 24 மிச்சம் balance 1 4 times இங்கே 5 1 2 இப்போ என்ன பண்ணுங்க 8 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க இது 8 8s are 64 then 6 8s are 48 பேலன்ஸ் 3 32 வந்து 4 times இதை கேன்சல் பண்ணிங்கன்னா again 8 times ஸோ r cube வந்து 8 நம்மளுக்கு வருது அப்போ r வந்து கண்டிப்பாக எதோட cube 8 2 ஓட cube ஸோ r is equal to 2 ஸோ r is equal to 2 substitute in equation 1ல போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன் 1ல போய் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வந்துடும் a cube ஓகே a cube r power 12 அப்போ 2 power 12 is equal to what is that 4096 அப்போ a cube is equal to 4096 divided by 2 power 10 into 2 power square வச்சுக்கோங்க 2 power 10 எனக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா 1024 தெரியும் சரியா 4096 divided by 2 power 10 எனக்கு என்ன தெரியும் 1024 ஸோ அதை 2 ஸ்கொயர்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 4 4s are 16 8 9 தென் இது வந்து என்ன வந்துடும் கீழேயும் 4096ன்னு வந்துடும் கேன்சல் பண்ணிங்கன்னா a cubes equal to 1 அப்போ a ஓட வேல்யூ 1ன்னு வந்துடும் ஸோ a ஓட வேல்யூ 1 r ஓட வேல்யூ 2 ஸோ இப்போ கொஷின் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் உங்களுக்கு வந்து என்னது சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்டில் ஃபார்முலா தெரியும் a ஆஃப் r வந்து 1ஓட கிரேட்டர் தானே இருக்குது அப்போ 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை r மைனஸ் 1 ஓகேவா அப்போ எஸ் 8 ஓகே a வந்து என்னது 1 மைனஸ் r வந்து 2 பவர் 8 டிவைடட் பை r வந்து என்னது 2 மைனஸ் 1 ஓகேவா r வந்து என்ன வந்துடும் 2 மைனஸ் 1 சாரி r வந்து என்னது 2 மைனஸ் 1 இங்கே 1 மைனஸ் ஆர்னு என்னது கீழேயும் அதே மாதிரி 1 மைனஸ் ஆர் ஸோ 1 மைனஸ் ஆர் மீன்ஸ் ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு 1 r வந்து கிரேட்டர் தென் 1 அப்போ என்ன வந்துடும் r மைனஸ் r பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1 ஸோ அப்போ எஸ் 8 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1 2 பவர் 8 மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1 2 பவர் 8னா என்னது 2 பவர் 5 வந்து 32 ஓகேவா 32 2 பவர் 6 64 2 பவர் 7 128 2 பவர் 8 வந்து 256 minus 1 divided by 1. So answer yes 8 is equal to 255. That's all. Friends, next exercise 5.2 third sum. Write the number nth term of the following sequence. Okay, nth term அவங்க ஒரு term கொடுத்துருப்பாங்க ஒரு sequence அதில் வந்து nth term கண்டுபிடிக்கணும். First term பாருங்க 2 2 4 4 then 6 6 இதுக்கு ஒரு நேமிங் கொடுத்துக்கோங்க a1 வந்து 2 then a2 என்னது 2 a3 வந்து 4 அடுத்து a4 4 then a5 வந்து 6 then a6 6 ஓகேவா இதுக்கு நேம் கொடுத்தோம்னா ரெண்டு டேர்ம் இதாக இருக்குது ஆட் நம்பரும் பார்த்தீங்கன்னா 1 இது ஈவன் நம்பரும் பார்த்தீங்கன்னா 1 அப்போ என்ன பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு 1 n an nth டேர்ம் வந்து an நம்ம என்ன செய்யலாம் n+1 நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா n+1 n+1னா an1 பதில் நான் 1 பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் 2 அடுத்து நான் வந்து என்ன செய்வேன் 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 அப்போ n இஸ் ஆட் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த 2 அதுக்கப்புறம் என்னது 4 அதுக்கப்புறம் 5 சப்ஸ்டிட் பண்ணும்போது 6 இந்த மாதிரி வந்துடும் இதே இது ஈவன் நம்பர் n சப்ஸ்டிட் பண்ணால் டைரெக்டாக n இஸ் ஈவன் நம்பர் 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 வந்துடும் 4 சப்ஸ்டிட் பண்ணால் 4 வந்துடும் 6 சப்ஸ்டிட் பண்ணால் டைரெக்டாக நான் வந்துடும் 6 வந்துடும் இதுதான் nth டேர்ம் அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள்
Second one 1 by 2, 2 by 3, 3 by 4, 4 by 5 and 5 by 6. ஸோ இதில் டேரெக்டாகவே எழுதிடலாம். மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா n, டேரெக்டாக 1னா இங்கே கீழே 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ nன்னு வச்சோம்னா டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம், n+1 எழுதிடலாம். ஃபார் ஆல் n belongs to n. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 1 by 2, 3 by 4, 5 by 6, 7 by 8, 9 by 10. இங்கேயும் நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன செய்வோம், 2n minus 1. ஓகே, ஆட் நம்பர்ஸ் ஃபுல்லாக என்னது 2n minus 1. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லாக 2n ஜென்ரல் டேர்ம் எழுதுவோம். ஃபார் ஆல் n belongs to n. Then next one, fourth sum. Fourth sum பாருங்கள், 6, 10, 4, 12, 2, 14, 0, 16, -2 போயிட்டே இருக்கு. இதில் ஒவ்வொரு டேர்ம் எழுதிக்கோங்க. a1 வந்து 6, then a2 வந்து 10, a3 வந்து 4, then a4 வந்து 12, a5 வந்து 2, a6 வந்து 14. ஓகேவா? ஸோ இது ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட் நம்பர்ஸ் 6 ஆல்டர்னேட் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 6, 4, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வந்துடும் 2, அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0. 2 2வாக ரெடியூஸ் ஆகிட்டே வருதா, 1, 3, 5, இதில் வந்து என்னது 2 2 ஆல்டர்னேட் நம்பர்ஸ் 2 2வாக ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ an is equal to, நம்மளுக்கு n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 வரணும். அப்போ 7 minus n. நான் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 6 வரும். 3 சப்ஸ்டிட் பண்ணால் 4 வந்துடும். அடுத்து 5 சப்ஸ்டிட் பண்ணால் 2 வந்துடும். அப்போ 1, 3, 5னா என்னது ஆட். இஃப் n இஸ் ஆட் நம்பர். ஓகேவா? செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 10, 12, 14 என்ன ஆகுது, 2 2வாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ 2 2வாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10 வரணும். நம்மளுக்கு 10 வரணும்னா இங்கே என்ன செய்யணும், 8 + 2, அதாவது 8 + n போடணும். இஃப் n இஸ் ஈவன் நம்பராக இருக்கும். 8க்கு பதிலாக 2, n-க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 10 வந்துடும். அடுத்த ஈவன் நம்பர் என்னது 4, n-க்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா 12 வந்துடும். n-க்கு பதிலாக 6 போட்டிங்கன்னா 14 வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் ஆல். Next, exercise 5.2, fourth sum. The product of 3 increasing numbers in GP is 5832. If we add 6 to the second number, 9 to the third number, then resulting numbers form an AP. Find the numbers in GP. இந்த sum already 10th நீங்கள் பார்த்துருப்பீங்க. The same one தான். GPன்னு சொல்லிட்டாங்க. So let the 3 numbers A by R, A and AR. Okay, product of 3 numbers. அப்போ A by R, A, AR is equal to 5832. So R cancel பண்ணிடலாம். A cubes equal to 5832. அப்போ இதுக்கு cube root பார்க்கணும். So 5832-வை 2 டேபிளில் போடுங்க. 2 2s are 4, 9, 1 2s are 2, 6. 2 times 1 2s are 2, 4 2s are 8, balance 1, 5 2s are 10, balance 1 8. Then 2 times 7 2, இங்கே 1 வரப்போ 9. 729 வந்து 9 டேபிளில் போடலாமா? 9 டேபிளில் போட்டிங்கன்னா 81. Then again 9 table 9 times. Then again 9 table 1. So இதுலேருந்து ஒரு 1-ம் இதுலேருந்து ஒரு டேர்மும். So அப்போ A is equal to 2 into 9, 18. Okay. So cube rootனா 3லேருந்து 1 எடுக்கணும். 2 இந்த 3லேருந்து 1 எடுத்தால் 9. 2 9s are 18 எழுதியாச்சு. இப்போ அந்த நம்பருக்கு வாங்க. இப்போ அந்த நம்பரில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா the numbers, so given என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we add 6 to the second number and 9 to the third number, the resulting numbers வந்து என்னது AP. அதில் இருந்தால் நம்ம ஆரை கண்டுபிடிக்க போகிறோம். 10th பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து இந்த கன்சிடர் ஆன்சர் வந்து ஏபின்னு சொல்கிறாங்க. இதை போய் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ கிவன் வந்து ஃபஸ்ட்டு நம்பருக்கு எதுவுமே இல்லை, 18/R போட்டுடலாம்.
second number 18 ஓகேவா. then second number we add to 6. அப்போ செகண்ட் நம்பருக்கு நான் 6 ஆட் பண்ணிடுறேன். then third நம்பருக்கு 9 ஆட் பண்ணணும். அப்போ ஏஆர்னா 18r plus 9 is an இந்த ரிசல்ட்டிங் நம்பர் என்னன்னா ஏபின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ எப்படி எழுதிக்கலாம், 18/r then 24 18r plus 9 வந்து ஏபி. இதில் இருந்தால் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு ஏபினா ஒரு கான்செப்ட் தெரியும். சென்டர் டேர்மை 2வால் மல்டிப்ளை பண்ணிடணும். 2 × 24னா ஏயும் பியும் என்ன செய்யலாம், ஆட் பண்ணிக்கலாம். 18/r plus 18r plus 9. ஸோ இது வந்து 48. எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி 9 என்ன செஞ்சிடலாம், காமன் வழி அடிச்சிடலாமா. 9 காமனாக எடுத்தோம்னா இது 2/r தென் ஓகே 2/r தானே, 2/r plus 2r plus 1. எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 9 இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ 9 is equal to 2/rனா 2 plus 2r squared plus r divided by r. then 9 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 3 times இங்கே 1 6 times. ஸோ திரும்ப again cross multiplication. 16r is equal to 6 plus 6r squared plus 3r. ஓகே, இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 6r squared then again plus 3r plus 6 minus 16r is equal to 0. So 6r squared 16r இருந்துன்னா minus 13r plus 6 is equal to 0. 6 6 are 36. நம்மளுக்கு 9 4s are 36. ரெண்டுக்கு என்ன செஞ்சிடலாம், மைனஸ் போட்டுடலாம். ஸோ divided by 6. ஸோ இந்த டேர்ம் 3/2, இது 2/3. ஸோ இப்போ எடுத்திங்கன்னா 2r minus 3, இங்கே 3r minus 2 is equal to 0. ஓகேவா. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வந்துடும், 2r minus 3 is equal to 0, then 3r minus 2 is equal to 0. r is equal to 3/2, then r is equal to 2/3. Here a is equal to நம்மளுக்கு என்னது 18. ஓகே, then r is equal to 3/2னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும், a/r. ஸோ 18 divided by 3/2, then 18, then 18 into 3/2. மேலே போயிருமா 36. இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 times. ஸோ the GP is the numbers are இங்கே என்ன வந்துடும், 2 மேலே போகும்போது 12 18, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9. ஸோ 27. இதே தான் திரும்ப 2/3 படும்போது ரிவர்ஸில் வரப்போகுது. ஓகேவா. ஸோ a is equal to 18, r is equal to 2/3. 2/3 பண்ணிங்கன்னா ஸோ 18 divided by 2/3, then 18 into 2/3. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9. ஸோ the numbers are again 27, 18, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 times. ஸோ answer is 12. That's all. Students, next 5.2 fifth sum. Write the nth term of the sequence. இந்த term கொடுத்துருக்காங்க as different of two terms. இதுதான் important. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் a1 பாருங்கள், 3 divided by 1 squared 2 squared. தென் a2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 divided by 2 squared and 3 squared. தென் a3 வந்து 7 divided by 3 squared 4 squared. இந்த மாதிரி போகுது. அப்போ an nth term என்னன்னு பாருங்கள். இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு இது 3, இது 5, இது 7. ஸோ ஆட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 பாசிபிள், 2n minus 1, இன்னொன்று 2n plus 1. இது 2 தான் பாசிபிள். ஓகேவா. இப்போ நான் இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு எப்போ 3 வரும், இங்கே 3 வருமா, இங்கே 1 தான் வரும். இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 plus 1 3. அப்போ ஆட் நம்பர்ஸ் இன் நியூமரேட்டர் வந்து 2n plus 1. அப்போ தான் 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 5 வரும், 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது 7 வரும். கீழே பார்த்தீங்கன்னா 1 1, அப்போ இங்கே 2 2, இங்கே 3 3. அப்போ n இருக்கும் போது n ஸ்கொயர்ட், அதோட ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுங்கள் n plus 1 ஹோல் ஸ்கொயர்டு.
இதோட ஆன்சர் முடியலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா as different of two terms, இதோட டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டு செக் பண்ணிங்கன்னா இதை எப்படி பிரிச்சலாம், ரெண்டாக பிரிச்சிங்கன்னா டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ், ஓகேவா? ஸோ 1/n² மைனஸ் 1/n+1 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம் இதுவும் ஈக்குவலாக அப்படின்னு. ஸோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். n+1 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் n² டிவைடட் பை n² n+1 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a² + b² + 2n minus n² divided by n² n+1 the whole squared. So என்ன ஆன்சர் வந்துடும்? 2n + 1 n² n+1 the whole squared. இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சா? அப்போ இந்த டேர்மும் இந்த டேர்ம் என்னது? ஈக்குவல். ஏன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸ்னு கேட்டனால therefore டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸ் என்னதுன்னா 1/n² minus 1/n+1 the whole squared. So answer over.